ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதயநிதி அழைத்தால் களத்தில் இறங்க தயார். அதாவது 2026 தேர்தலில் அவருக்காக நான் பிரச்சனை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அப்படி பயங்கரமாக அறிவிச்சிருக்காரு நடிகர் சந்தானம், காமெடி நடிகர் சந்தானம். ஓகேவா? ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன்ப்பா உனக்கு இந்த வேண்டாத வேலை, நம்ம வாங்குற 5-10க்கு தான் தேவையா அப்படிங்கிறத கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா ஸோ யாருக்குனே உங்களுக்கு முன்னுதாரணமாக வடிவேல் ஒருத்தர் இருக்காரு. அவர் பட்ட பாடலாம் போதாதா, இன்னும் இப்போ கூட கேங்கர்ஸ்னு ஒரு படத்தில் நடிக்காரு. அதில் கூட அவரால் ஜெயிக்க முடியல, படம் ஓடலை. ஏன்னா காரணம், அவ்வளோக்குள்ள வாழ்க்கை கொடுத்த, அதாவது சின்ன கவுண்டர் படம் பார்த்துருப்பீங்க, அதில் காலில் பிடிச்சி கஞ்சுவார். ஸோ அப்படி கீழே இருந்த ஒருத்தரை மேலே கொண்டு வரக்கு எவ்வளோ அவள் இந்த நல்ல மனுஷனையே அரசியலை எதிர்த்து அந்தளவுக்கு கொச்ச விமர்சனம் பண்ணி தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணதான் இன்றைக்கி மக்கள் அவரை எங்கே கொண்டு வச்சுட்டாங்க. உங்களோடலாம் பீக்கில் இருந்தவர், அவர் இல்லாத ஒரு மீம்ஸ் பார்க்க முடியாது இப்போ கூட. ஸோ அப்படி உச்சத்தில் இருந்த அவரையே இன்றைக்கி மக்கள் ஓரம் கட்டிட்டாங்க. ஸோ நீங்களாம் ஏமாத்துறோம். யாருக்குமே இப்போ சந்தானத்துக்குலாம் பெரிய அளவில் படங்கள் ஓடுறதில்லை. 1-2 படங்கள் ஓடுது. காமெடி நடிகராக இருக்கும்போது இருந்த உச்சம் கூட இப்போ கிடையாது. ஸோ இந்த நிலைமையில் அதாவது தேர்தல் பிரச்சாரம் செய்கிறதுங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். இதை சந்தானம் அவர்கள், உதயநிதி அவர்கள் சார்பாக போகிறதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நாம் என்ன சொல்ல வரோன்னா, அதாவது அரசியலில் இறங்குறதுங்கிறது, இப்போ தேர்தல் பிரச்சனை பண்ணால் நீங்கள் அரசியல் இறங்குற மாதிரி தான். அந்த கட்சிக்கு சார்பாக, திமுக கட்சி சார்பாக உள்ளது தான். ஸோ அப்படி திமுக கட்சி சார்பாக நிற்கிங்கன்னா எதிரணியில் உள்ள எல்லாரும் விமர்சனம் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் விமர்சனம் பண்ணாத தளபதி விஜயாவில் கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுவீங்க. அப்படி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சினிமா வாழ்க்கை முடிஞ்சுன்னு அர்த்தம். இது சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம். இது தேவையான கொஞ்சம் யோசிச்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, இது அவருக்கே தெரியும். ஏன்னா முன்னாடிக்கெல்லாம் பார்த்தனா வர்றாரு, அவ்வளோக்குள்ளே இருந்தும் அவர் பார்த்தீங்கன்னா உதயநிதி கூப்பிட்டா நான் போவேன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் முரட்டு முட்டா கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. இல்லைனா நம்முடைய அந்த லெவலை சரி பண்ணணும்னா அது அவர் தான் லைக் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்தே அது ஆலமர கட்சி இருக்குல்ல, அங்கேருந்தே இப்போ இந்த சினிமா நட்சத்திரங்கள் நிறைய பேரை களத்தில் இருக்க முடிவு பண்ணியிருக்காங்க. 2026 தேர்தலில் தளபதி விஜயாவில் எதுக்கிறக்காண்டி நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டணும். அதுக்கு முன்னாடியே அதாவது விஜயகாந்த் அவர்கள் அந்த புரட்சி பண்ணிட்டு ரொம்ப பயங்கரமாக வந்தார்ல ஒரு பீக்கில், அப்போ அவரை ஏதாவது பண்ணி நெகட்டிவ் இமேஜை கட்டமைக்கணும் அப்படின்னு அதுக்காக களத்தில் இறக்கப்பட்டவர் தான் வடிவேல் அவர்கள். ஸோ இப்போ அதே ஒரு, ஏன்னா எப்போவுமே சினிமாலேருந்து ஒரு மாபெரும் சக்தியாக ஒருத்தன் வராங்க. ஏன்னா சினிமாலேருந்து வர்றவங்க தான் நாட்டை ஆண்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அதனாலே அவங்களே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ஒரு கட்டமைச்சிடணும். அவங்க ஒன்றுமே கிடையாது, வெறும் சினிமா நடிகர் தான், அவங்க மக்கள் போக மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது வேறு ஃபீல்டிலிருந்து அவரை விமர்சனம் பண்ணால் ஏதாவது பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால் அதே ஃபீல்டில் உள்ளவங்களே களத்தில் இறக்க வச்சு அவர் கேவலப்படுத்த வேண்டியது. ஸோ இதை ஒரு யுக்தியாக தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக ஆலமர கட்சி பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதே வகையில் தான் இப்போ தளபதி விஜய் வரல இருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கை பார்த்துட்டு பயந்து போய் தொடர்நடுங்கி போய் இப்போ, அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அது வடிவேலுக்கிற ஒரே ஒருத்தர காலத்தில் இருந்தாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட வேறுகிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதில் தான் நீங்கள் வரிசையாக நிறைய லிஸ்ட்டு கிடக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு லிஸ்ட்டு. போஸ் வெங்கட்டு, கருணாசி, வரிசையாக நீங்கள் சொல்லிட்டே போகலாம். அதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சீனிவாசனா பவர் ஸ்டார் அவர், இப்போ சந்தானம், இப்படி ஏகப்பட்ட லிஸ்ட் நின்றுட்டே போகுது. ஸோ ஆனால் இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் களத்தில் இருக்கனாலும் அதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு பின்னாடி உண்மையான மக்கள் நிற்கிறாங்க. ஏன்னா அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான மக்கள் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டணும் திமுக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் தேவைப்படுது. அவங்க கூட்டு வரதுக்கு வாகனம்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் செலவு பண்ணி தான் கூட்டணும். ஆனால் அவருக்கு அப்படி கிடையாது. அவர் கண்ணை வச்சா போதும், அவர் வாங்கன்னு ஒரு ட்விட்டரில் ஒரு கடிதம் விட்டால் போதும், குமிறாங்க அவரை கூப்பிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு. அதனால தான் உங்களுக்கு அதை பொறுத்துக்க முடியாமல் அதை எப்படியாவது நெகட்டிவ் ஒரு கட்டமைச்சிடணும். அவருக்கு ஒன்றுமே கிடையாது, வெறும் நடிகர் தான், அவருக்கு அரசியல் எந்த ஒரு அரசியல் ஞானமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதாவது இது சிம்பிளாக சொல்லிடலாம். ஏன் இவ்வளோக்குள்ள தளபதி, அதாவது இதுக்கு முன்னாடி அரசியலேருந்து இப்போ கமல் கூட வந்தார்ல, அது கமலுக்கு கூட இவ்வளோக்குள்ள அவர் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கல திமுக. ஏன்னா அவருமே டார்ச் லைட்டை உடச்சிட்டு திமுக தான் வந்தார், கடைசியில் திமுக கூட போயிட்டார். ஆனால் விஜயவரில் மட்டும் ஏன் அவங்களுக்குள்ள எதிர்க்காங்க கேட்டிங்கன்னா, அதாவது கலைஞர் முதல்வராக இருக்கும்போதே அடுத்தாப்பில் அவங்களுடைய மகனை கொண்டு வரணும், அதாவது மு க ஸ்டாலின் அவளை கொண்டு வரணும் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்ன தில்லாலங்கடி விளையாட எவ்வளோ முயற்சி பண்ணார், ஆனால் முடியலை. ஸோ அதுக்கப்புறம் கலைஞருடைய மறைவுக்கு பின்னாடியும் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்களால் முடியல. ரொம்ப, அதாவது அந்த குடும்பமே எப்படியாவது ஒரு முதல்வர் யாரான்ட்டு, ஏன்னா ரொம்ப இலோகாத்த கிளி மாதிரி அவர் நக்கல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசியில் எப்படியோ, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு முன்னாடி எப்படியோ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இப்போ மு க ஸ்டாலின் அவருடைய என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஸ்ட்ராங்காக, அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்திலே, அதாவது உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவருக்கு அடுத்த முதல்வர்ங்கிற பட்டத்தை கொடுத்துடணும், சிம்மாசனத்தை வழங்கணும். எப்படி மன்னராட்சியில் பார்த்தீங்கன்னா அடுத்தாப்பில் இவர் தான் நம்முடைய மன்னன் சொல்லி அந்த வயசான அவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடுத்த, அதாவது வாரிசாக கூடிய அந்த மகனுக்கு பார்த்தீங்கன்னா பட்டம் சுட்டுவாங்களே அதேமாதிரி சூட்டிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழிவில், அதாவது இந்த உள்கட்சி பூசலில் பிரிஞ்சு அங்கேயே சின்ன பண்ணாமல் கிடக்கிறனால இதை யூஸ் பண்ணி ஆக்கிடணும், அடுத்த தேர்தலில் திமுக ஜெயிச்சிட்டாங்கன்னா அவரை முதல்வர் வைக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் இதையெல்லாம் முறியடிக்கிற மாதிரி ஒரு மாபெரும் சக்தியாக தளபதி விஜய் ஆப்போசிட்டாக வந்துட்டாரா. ஸோ இப்போ அதுதான் அவங்களுக்கு பெரிய ஒரு அப்படியே உறுத்துது. அதாவது மற்ற யாரையுமே அவங்க ஒரு எதிரியாகவே பொருட்டாக கணக்கில் எடுக்கல. அதாவது அதிமுக எப்போயுமே திமுகவுடைய எதிரி தான் தெரியும், ஆனால் ஓட்டு வைக்க தெரியும். ஆனால் ஒரு இளைஞர்களிடையே உதயநிதி ஸ்டாலின் தளபதி விஜய் அப்படின்னு வச்சிங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க?
எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அது தெரிஞ்ச உடனே தான் என்னடா இந்த நேரத்தில் பார்த்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தாரு. ஸோ அதுவுமே ஆரம்பத்தில் வரப்போறான்னு சொல்லி அவர் அறிக்கை விடும்போது ஸோ அப்படி என்ன ஒரு பெருசாக கூட்டம் கூட்டிட்டு மக்கள் சில நடிகர் தானே இதுக்கு முன்னாடி கமல் வரலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆவரேஜாக கணக்கு போட்டாங்க. ஆனால் அவர் மாட்டில் பேசின பேச்சிலேருந்து அதுக்கப்புறம் அவருக்காக கூடுற கூட்டத்தை பார்க்கும்போது தான் அடி வயிற்றுல அப்படி புளிய கறிக்குது. என்னடா பண்ணுறது, நம்ம மகனுக்கும் நம்மள மாதிரி நிலம வந்துருமோ. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவருக்கு ஒரு கனவுன்னுட்டே ஆசையோட வந்து கடைசியில் இவர் ஆவாரா மாட்டாரா அதுக்குள்ளே இவருக்கு எதுவும் ஆயிரும் அப்படிலாம் ரொம்ப கணக்கு போடும்போது இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. கடைசியில் அதே மாதிரி நம்ம மகனுக்கும் வந்துடக்கூடாது. ஸோ இப்போ ஆரம்பத்திலே இதை வந்து பார்த்தீங்கன்னா முறியடிக்கணும்னா விஜயாவில் ஒரு நெகட்டிவாக கட்டமைச்சிடணும். இந்த தேர்தலில் விஜயாவில் எப்படின்னா இந்த தேர்தலில் விஜயாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் விஜயாவில் இழ முடியாது. ஸோ விஜயாவிலும் சோர்ந்துருவார் அப்படிங்கிற இவங்க நம்புறாங்க. ஆனால் ஒன்றும் தெரில, தளபதி விஜயாவில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு முடிவெடுக்க மாட்டார். அப்படி முடிவெடுத்து இறங்கிட்டாரா அந்த மனசை பின்வாங்க மாட்டார். ஒன்று பார்த்துருவார். அந்த கட்ஸ் அவருக்கு இருக்குது. பார்க்க தான் சைலண்ட்டாக இருப்பார் வெளியிருந்து பார்க்குறதுக்கு. அதாவது நம்ம திருப்பாச்சி படத்தில் டைலாக் உண்டு, நம்மகிட்ட பேச்சு மட்டும் தான் சைலண்ட்டு, ஆனால் அடி ஒன்று இடி மாதிரி இருக்கிற மாதிரி அவர் பேச்சு மட்டும் தான் சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப திடமாகவும் தைரியமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்க போய் தான் இவ்வளோக்குள்ளே தைரியமாக இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு இங்கே உள்ளே வந்திருக்காரு. இந்த 2 ஆளுங்கட்சிகள் எதிர்த்து கீழேயும் மேலையும் புரியும் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோக்குள்ளே இந்த முடிவில் எடுக்கிறது. ஆனால் யாருக்குமே பார்த்தீங்கன்னா அதாவது உச்சபட்சத்தில் இருக்கும்போது பீக்கில் அதாவது கொஞ்சம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா படங்களை விடாமல் கொஞ்சம் வயசாகிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே அடுத்தாப்புல ஏதாவது ஒன்று தேர்ந்து சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியில் சேருவாங்க, இல்லை அரசியல் கட்சியை எடுத்து ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு உச்சத்தில் இருக்கும்போது இந்த கோடி அதாவது பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கும்போது ஒருத்தர் அதை உதறிட்டு ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுக்காருன்னா அது சரித்திரத்திலே தளபதி விஜய் மட்டும் தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களையும் விஜயாவிலும் ஒப்பிடுவாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய கட்சியில் உள்ளவங்களே அடுத்த எம்ஜிஆர் சொல்லுவாங்க. ஆனால் நான் என்றைக்குமே தளபதி விஜயாவில் அடுத்த எம்ஜிஆர் சொல்ல மாட்டேன். ஏன்னா எம்ஜிஆர் அடையும் ஒருபடி மேலே தளபதி விஜய் அவர்கள். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இந்த அரசியல் வந்தார்னா அவர் வந்து சினிமா நடிகர் மட்டுமே இருந்து வரல. அவர் அதுக்கு முன்னாடியே திமுகவில் பொருளாளர் இருந்திருக்காரு. அரசியல் கட்டமைப்பு இருந்துச்சு, எல்லாம் இருக்க போய் தான் அதாவது சைடில் அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்து அங்கேருந்து இப்படி வந்து முழுசாக தனியாக ஆரம்பித்தார். அதாவது திமுகலேருந்து பிரிஞ்சு வந்து அவர் ஒரு நடிகராக மட்டுமே வந்து அரசியல் கட்சி இயக்கத்தை ஆரம்பித்து ஜெயிக்கல. ஆனால் தளபதி விஜய் மட்டும்தான் எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லை, இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியிலும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனாலும் முதலாக அதுக்கு அதாவது நம்மளுக்கு என்ன அளவுக்கு மக்கள் செலவாக இருக்கு அது தெரியறதுக்கு முன்னாடியே முதலே சொன்னவர், நான் வந்தேன்னா முழு நேர அரசியல்வாதி தான், பார்ட் டைம் பாலிட்டிஷன்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தைரியம் அறிவிச்சார். அந்த ஒரு கட்ஸ் தாங்க எனக்கு அந்த இடத்துல யோசிக்க வச்சுது. அதாவது அவர் நான் வாரேன் 2024 கட்சி ஆரம்பிக்க அரசியல் வர போகிறேன், முதல்வர் ஆக போகிறேன், எதை வேணால் சொன்னலாம் பெரிய விஷயம் கிடையாது, நான் வந்தேன்னா முழு நேர அரசியல்வாதி அவ்வளோதான் அப்படி சொன்னார்ல. அதுதான் தளபதி விஜயோடைய கட்ஸுங்கிறது. அந்த கட்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியுது கிடையாது. ஸோ இன்றைக்கி ஏன் இதை எடுத்து நான் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சாதாரணமாக நார்மலாக ஒரு பொதுவாக ஒரு துறையிலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறையிலேருந்து வேற ஒரு துறைக்கு, அதாவது புதுசாக ஒரு இதுக்கு நான் ஒரு அவதாரம் எடுத்து போகிறாரு ஒரு அடுத்த இடத்துக்கு அப்படின்னா அந்த துறையில் அவங்க கூட எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவரை பாராட்டுவாங்க, அவருக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க. ஆனால் இந்த சினிமா துறையில் மட்டும்தான், சினிமா துறையில் உச்சத்தில் இருக்கும் போதே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் காலத்தில் வராரு, இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சினிமா துறையிலேருந்து நிறைய பேர் அவரை எதிர்க்கணும், அவரை வந்து எப்படியாவது அவர் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு அந்த மனசில் எண்ணும் போது அப்போ நம்மளுக்கு ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணுது. அதாவது சில பேர் இப்போ சமுத்திரக்கனி, பார்த்திபன் இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக அது வர்றதை பயங்கரமாக விமர்சனம் பண்ணி பாராட்டுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. அதே ஃபீல்டில் வாயை திறந்து சொல்லாமல் வெளிப்படையாக சொல்லிட்டா நம்மளுக்கு ஆபத்து வரும், இங்கே வந்து சினிமா எடுக்க முடியாது, படம் ஓட முடியாது, இங்கே உள்ள அந்த ஆளுங்கட்சி நம்மளை மிரட்டுவாங்க அப்படின்னு அதனால் பயந்து வாயை திறக்காமல் இருக்காங்க. ஸோ அவங்கள கூட விட்டுறலாம். ஆனால் தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு தளபதி விஜய் விமர்சனம் பண்ணுற இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது தான், அதாவது சந்தானம் அவர்கள் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் விடலாம். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு சப்போர்ட் பண்ணலாம், இதுக்கு முன்னாடி தேர்தல் வந்துச்சுல அப்போ கூட போய் உதயநிதி கூப்பிட்டா நான் போன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஸோ அப்போலாம் சொல்லலாம். இப்போ தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி கூப்பிட்டா நான் போவேன் அப்படின்னு சொல்கிறது முழுக்க உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு திட்டம் இருக்குது. ஸோ அது வந்து அங்கேருந்து வந்த அழைப்பா இல்லை நீங்களா முடிவு பண்ணிக்கலாம் தெரியல. ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம மட்டும் ஒன்றுன்னு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் உங்கள் பின்னாடி நம்மளுக்கு பெரிய ஒரு ஆலமர சக்தி இருக்குது, பலமான சக்தி இருக்குது, அதனால் தைரியமாக நம்ம விஜயாவில் எதிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுடுங்க, உங்களுக்கு முன்னாடி ஆலமர பலமான சக்தியாக இருக்குது, ஆனால் தளபதி விஜயாவில் பின்னாடி பெரும் படையான மக்கள் சக்தியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை தான் இந்த வீடியோ நான் சொல்ல நினச்சேன். மற்றபடி பார்த்துக்கலாம், யார் வேணாலும், சந்தானம் மட்டும் இல்லை, நீங்கள் எத்தனை பேர்னாலும் வாங்க களத்தில் பார்க்கலாம். ஸோ தளபதி விஜய் அவர்களால் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 2026 தேர்தல் சந்திக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது? நான் பேசுகிற இந்த வீடியோக்களை அதாவது சந்தானம் அவர்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் கூப்பிட்டா நான் போவேன் அப்படின்னு, அதாவது பத்திரிகையாளர்லாம் ஒரு கேள்வி சும்மா கேட்ட மாட்டாங்க. சில பேர் நினைக்கலாம் பத்திரிகையாளர் கேட்டதுனால அவர் அந்த ஸ்டாண்ட் சொன்னார் அப்படின்ட்டு. அதான் கிடையாது. இது எல்லாமே தீர்மானப்படுக்கு. ஸோ இது எல்லாமே முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் சாதாரணமாக, ஏன்னா எல்லா நடிகர்கள் இருக்காங்க, எல்லா நடிகர்கள்ட்ட போய் கேட்காங்களா கொஸ்டின்லாம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டதான். பார்க்கலாம் இதேமாதிரி எத்தனை நட்சத்திர காமெடியன்களில் தளபதி விஜயாவுக்கு எதிராக களமிறக்கிறதுக்கு தான் ஆலமர கட்சி முயற்சி பண்ணுது. ஸோ அதெல்லாம் செல்லுபடியாவாங்கிறத நம்ம 2026 தேர்தலில் பார்க்கலாம். இன்னும் ஒரு தானே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இதை பார்க்கும்போது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பாய்.